ஆர்சிபி அவங்களுடைய தி பெஸ்ட்டில் இருக்கிறாங்களா இப்போது? இதுதான் வந்து ஆர்சிபியோடைய தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்ணுக்கு தெரியுது. ஒருவேளை உண்மையாகவே ஈசாலா கப் நம்தே தானா? ஸோ இந்த வருஷம் கப்பு அவங்களது தானா அப்படிங்கிறத விட முக்கியம், இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ஐபிஎல்லையே வந்து இந்த 18வது சீசன், விராட் கோலிக்கான 18வது சீசன், நம்பர் 18 ஜெர்சி, இந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த சீசனில் அவங்களுடைய தி பெஸ்ட் அவங்க ஆடுற மாதிரி தெரியுது. நம்பர் 1 மேட்ச்லேயே பார்த்தோம், நம்ம மேட்ச் நம்பர் 1 கேகே வர்சஸ் ஆர்சிபியிலேயே அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்மளால் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க முடிஞ்சுது. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விட இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விளையாடியதாக இருக்கட்டும், அவங்களுடைய அப்ரோச்சாக இருக்கட்டும், பேட்டிங் ஆர்டரில் வந்து மிடில் ஆர்டர் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் விளையாடுறது, பவுலர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறது, ஆக்ஷனில் அவங்க வாங்கின பைஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு ஒரு வேர்த் த பையாக வந்து அவங்க விளையாடுறதுன்ற மாதிரி எல்லா விதத்துலையுமே வந்துட்டு ஆர்சிபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஃபார்மிடபுளாக, கிளியர் ஹெட்டடாக இருக்கிறாங்கன்ற இந்த வார்த்தையை நம்ம வந்துட்டு மேட்ச் நம்பர் 1 முடிவில் பயன்படுத்தியிருந்தோம். ஆர்சிபி வந்து ரொம்ப கிளியர் ஹெட்டடாக, கிளாரிட்டியோடு விளாடுற மாதிரி தெரியுது அப்படின்னு. அதை வந்து மீண்டும் இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கிளாரிட்டியோட இவங்களோட ரோல் இதுதான், இந்த ரோலை இவங்க சரியாக செய்யணும், இதுக்கு முன்னாடி இந்த ரோல்ஸ்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் சரியாக செய்யப்படலை, இந்த முறையிலேருந்து இவங்களோட ரோல்ஸ் வந்து சரியாக செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கைகளோட பயணம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பயணம் இது வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கு. அட் ஹோம் கேகேஆரை தோக்கடிச்சாச்சு, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அட் ஹோம் சிஎஸ்கேவை தோக்கடிச்சாச்சு, 5 டைம் சாம்பியன்ஸ். இதை விட வேறு என்ன பெட்டர் ஸ்டார்ட் வேணும் ஒரு டீமுக்கு? ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய அப்ரோச்சில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு, அது ஆக்ஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனுக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி இந்த பிளேயர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க உணர்ந்து விளையாடக்கூடியதாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் ஆர்சிபி இதுவரைக்கும் வந்த இத்தனை வருஷம் ஆர்சிபி ஸ்குவாட்லேயே இந்த வருஷம் மிகவும் ஸ்ட்ராங்காக நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆர்சிபி டீமுக்கு உண்மையாகவே கப்படிக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இந்த வருஷம் இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஃபில் உப் எடுத்துப்போம். ஃபில் உப்புடைய அந்த ஸ்ட்ராங் ஸ்டார்ட், நான் வந்து கொஞ்ச ரன்னுக்கு அவுட் ஆகிறேன் இல்லை செஞ்சுரி வரைக்கும் போகிறேன், அது முக்கியம் இல்லை, ஸ்டார்ட்டு பக்காவாக இருக்கும் தம்பி, பார்த்துக்குங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அவர் கொடுத்துட்றாரு. அடுத்து விராட் கோலி பற்றி சொல்லவே வேணாம். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம் அந்த 30 பால் 31, பட் ஸ்டில் அந்த 31 ரன்ஸ் ஆல்சோ ஒயிட்டரான ஸ்கோர் இல்லையா, டக் அவுட் ஆகல அவர். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதரோட கான்ஃபிடென்ஸ், ஒரு கேப்டனாக அவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டராக இன்னும் நல்லா வந்து தன்னை வந்து மெருகேற்றிருக்காரு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு. போன சீசன்களுக்குலாம் முன்னாடி வரைக்கும் இருந்தக்கூடிய ரஜத் பட்டிதராக பேட்டிங்கில் தெரியல, இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பட்டிதராக இருக்குது. பட்டிதர் என்னது கேப்டன்சியை கையில் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிருவீங்க நீங்கள், அப்படியே ஐயோ கேப்டன்சி வேறையா, ஆர்சிபியிலையா, விராட் கோலி ஃபேஃபுக்கு எடுத்து நானா அப்படின்லாம் உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக்காகிற அளவுக்கு அவருடைய கேப்டன்சி இன்னும் ஸ்ட்ராங்காக, சூப்பராக, மாசாக, கெத்தாக பண்ணிட்டுருக்கிறார் அவர் ஒரு பக்கம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆர்சிபியோடைய மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர். நம்ம யாருமே அவங்களே எதிர்பார்க்காத சேஞ்ச் ஓவர். யஷ் தயாலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ஹேசல்வுட் இதுக்கு முன்னாடி அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஹேசல்வுட் எந்த மாதிரி அவங்க டீமை கவுத்துட்ருக்காருன்றது நமக்கு தெரியும். வச்சு வாங்குறாரு ஆப்பனன்ஸை ஹேசல்வுட். ஸோ ஹேசல்வுட் ஸ்விங் அண்ட் மூவிங் கண்டிஷன்ஸை சூப்பராக வந்து போடக்கூடியதாக இருக்கட்டும், அவங்களுடைய நியூ அடிஷன் புவனேஸ்வர் குமார் இன்றைக்கி மேட்ச்சில் விளாட்னதாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாட்சாக இருக்குது அவங்களுக்கு. அண்ட் டு எண்ட் ஐசிங் அந்த கேக்கும்பாங்கள்ல, அந்த வகையில் எது இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ். குருணால் பாண்டியா, லியம் லிவிங்ஸ்டன், சுயாஷ் ஷர்மான்னு ஒரு 3 பேரை வச்சு இந்த 2 மேட்ச்சில் நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸு ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்து தேவையான அளவுக்கு, நீ விக்கெட் டேக்கிங், நீ வந்துட்டு கொஞ்சம் ரன் கொடுத்தாலும் நீ வந்து ஒரு நல்ல இது, அப்புறம் நீ வந்து கண்டெயின் பண்ணுற அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து ஒரு ரோலை கொடுத்து அழகாக அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்காங்க அந்த 3 பவுலர்ஸும். இன்னொன்று அவங்களுக்கு நம்மளுடைய சுயம்புலிங்கத்தை, அதாவது சுயாஷ் சர்மாவை தாண்டி வெளியே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்வப்னில் சிங். அவரையும் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பார்ட் டைம் பவுலராக நீங்கள் அவரை, ஆல்ரவுண்டர் தான் அவர், ஒரு பார்ட் டைம் பவுலராக கூட அட்லீஸ்ட் நீங்கள் 2 ஓவருக்கு தாராளமாக அவர் யூஸ் பண்ணலாம். ஒரு மொயின் அலி ஸ்டைல் ஆஃப் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடியவர் தான் ஸ்வப்னில் சிங். ஸோ அதனால் ஓகே ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் இது ஆர்சிபி பார்க்கும்போது உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆர்சிபி, விராட் கோலி இவங்களுடைய இந்த டீம் வந்து இந்த தடவை இவ்வளோ வந்து ஒரு 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 இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு, ஒரு டென்ட்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு, மற்ற டீமுக்கெலாம் பயத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்கும்போது ஹேட்ஸ் ஆஃப். தொடரட்டும் ஆர்சிபியோடைய இந்த வெற்றி பயணம். பட் அது வந்து சிஎஸ்கே கிட்ட தொடரக்கூடாதுன்னு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இருக்கலாம். எப்படியாவது இதை வந்து பழி வாங்கணும்னு மே 5ஆம் தேதியா அவங்களால ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மே 8 5 நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி
சிஎஸ்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கம்பேக்காக வச்சு மைண்டில் அப்படியே ரெடி பண்ணி அந்த நாளுக்கு அவங்க வரப்போகிறாங்கன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இன்றைக்கி இந்த மேட்ச்சை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் ஆர்சிபி ரசிகர்களுக்கும் பிளேயர்ஸ்க்கும் வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோனா உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.